Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கோவை மாவட்டத்தில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் திடல் பகுதியில் திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் அவலங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன, முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திருவள்ளுவர் திடலிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்களும், அதே போன்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னாள் அமைச்சர் அவர்களும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோடு வருகை கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் பெண்களும் ஏழை எளிய மக்களும் எழுச்சியோடு மலர்களை தூவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எஃகு கோட்டை என்பதை நாம் அறிவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இன்றைக்கு பொதுச் செயலாளர் வருவதையொட்டி இந்த பொள்ளாச்சி நகரமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக மக்கள் கூட்டமாக அலைகடல் என திரண்டு உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2016 முதல் 21ஆம் ஆண்டு வரை 7.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரி கடைகள் பலப்படுத்தப்பட்டு மழை மற்றும் நீர் ஒழுங்கு உள்ளிட்ட கட்டுமானங்கள் புனரமைக்கப்பட்டு 60 பணிகள் முடித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த மக்கள் இன்றைக்கு எழுச்சியான வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறவும் விவசாயிகள் பயனடைவும் நீர், அதாவது அந்த நீர்மட்டத்தை பாதுகாக்கவும் இந்த குடிமராமத்து திட்டம் மிகப்பெரிய திட்டமாக தமிழக மக்கள் போற்றக்கூடிய திட்டமாக இருந்திருக்கிறது. 21.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 தொடர் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நீர் பாதுகாக்கப்பட்டு கால்நடைகளுக்கும் விவசாயிகளுக்கும் மனித தேவைக்கும் முழுமையாக அது தேவைப்படுகிறது. அதனை பூர்த்தி செய்து கொடுத்தது கழக அரசு. 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பொள்ளாச்சி கோவை 4 வழிச்சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் விடுவிக்கப்பட்ட குடியிருப்புகள் தினமும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் வகையிலே புதிய புனரமைக்கப்பட்ட ஆரம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டம் கழக ஆட்சியிலே 75% பணிகள் நிறைவடைந்த நிலையில் திமுக அரசு அமைந்தவுடன் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் எந்த கிராமத்திற்கும் தண்ணீர் முறையாக செல்லாமல் அதனை இன்றைக்கு அந்த திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதனை தடுத்திருக்கு. 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திம்மம்பட்டி முதல் குள்ளக்காபாளையம் வரை, அதாவது ஆச்சிப்பட்டி வரை கோவை செல்லக்கூடிய கிழக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. 55 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்டிலே NGM கல்லூரி அருகிலே ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்டது. மேம்பாலத்தில் இருந்து தமிழக எல்லையான கோபாலபுரம் வரை 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை மாற்றப்பட்டது. கழக அரசுடைய தொடர் முயற்சியால் மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற்று 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கோவையில் இருந்து கோடைவரை ரோடு வரை செல்ல பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி துவங்கி நல்லாம்பாளையம் இணையும் 6 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொடுத்த பணி மக்களுக்காக. புதிதாக வட்டாட்சியர் அலுவலகம் 2.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், நகராட்சி அலுவலகம் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய அலுவலகம் 2.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், வடச்சித்தூர் ஆரம்ப சுகாதார நிலையம் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு 50 ஆண்டு கனவை நனவாக்கி பொள்ளாச்சியிலே அரசு கலை மற்றும் கருவியல் கல்லூரி புதிதாக கொண்டு வரப்பட்டு அது கல்லூரிக்கு கட்டிடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதி மேம்பாட்டில் இருந்து 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மற்றும் 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கழக ஆட்சியில் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே சிக்கலான பிரசவத்தில் தாயும் சேயும் காப்பாற்றும் பொருட்டு அதிநவீனமான சிகிச்சைகளுடன் கூடிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பொள்ளாச்சி மரம்பேட்டை பாலம் முதல் CTC மேடு வரை பொள்ளாச்சி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க 4 வழிச்சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது கழக அரசு. அதே போன்று ராமப்பட்டினம் ஊராட்சி எல்லப்பள்ளம் அருகே விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு கேரள மாநிலங்களை இணைக்கக்கூடிய வகையில் 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு திமுக அரசு பல்வேறு திட்டங்களை கிடைப்பதை போட்டிருக்கிறது. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கோவை
ரோடு சிடிசி மேடு பகுதியில் கட்டுமான பணிகள் கழக ஆட்சியில் 90% நிறைவடைந்த நிலையில் மீதமுள்ள 10% பணிகள் திமுக ஆட்சியுடன் 4.5 ஆண்டு காலமாக முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நீதித்துறைக்கு, குறிப்பாக திமுக அரசு எடுத்த மாபெரும் துரோகம் என்று இங்கு உள்ள வழக்கறிஞர்களும் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலே நீதிமன்றம் செல்லக்கூடிய மக்களும் வேதனை தெரிவிக்கிறார். 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவை சாலையிலே சக்தி மில் தொடங்கி ஜமீன் ஊத்துக்குழி வரை செல்லக்கூடிய மேற்கு புற வழிச்சாலை அமைக்கக்கூடிய பணிகள் கழக ஆட்சி தொடங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் 4.5 ஆண்டு கால பணிகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. திமுக அரசு 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அனைத்து மருத்துவ வசதிகளும் கிடைக்கப்பெறும் வகையிலே 9 மாடி கட்டிடம் கட்டும் பணிகள் 5 மாடி கட்டிடம் கட்ட முடிக்கப்பட்டு மீதமுள்ள 4 மாடிகள் கட்டக்கூடிய பணி திமுக ஆட்சி அமைந்து 4.5 ஆண்டுகளாக கிடைப்பிலே இருக்கிறது என்றால் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுடைய சுகாதாரத்தின் மீது இங்கே மாரத்தான் ஓட்டம் கொண்டு தினந்தோறும் ஓட்ட பயிற்சி மேற்கொண்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு என்ன அக்கறை இருக்க போகிறது என்று வேதனையோடு கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த பகுதி மக்கள். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம், ஆனைமலை ஆறு, அதே போல நல்லாறு திட்டங்கள் ஆகிய தொடர்பாக கழக ஆட்சியிலே 2 மாநில ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரி கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பின் மாண்புமிகு முன்னாள் திரு எடப்பாடி அவர்கள் SP வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், KC கருப்பண்ணன் ஆகியோர் அழைத்துக் கொண்டு கேரள மாநிலம் திருவோணத்திலிருந்து நேரில் சென்று அந்த மாநில அரசு பினராயி விஜயனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்கள் முழுமையாக கொண்டு கொரோனா எனும் கொடிய நோய் தாக்கிய காலகட்டம் 4.5 ஆண்டுகளாக அதுவும் கிடைப்பில் இருக்கிறது. தற்போது முன்னாள் அமைச்சர் தலைமைச் செயலர் SP வேலுமணி அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம்.